இதுல அண்ணன் மிஸ் பண்ண விடயம் என்னன்னா ஃபேக் ஐடிகள் அப்படின்னு ஐடிகள் மேல பழிய போட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. போட்டவளையும் போன்ல வந்தவன் நேர்ல வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அண்ணன் மேடையில வீராவேசமா பேசுறாரு, அதே மாதிரி நாமும் வீராவேசமா பேசி லைக்ஸ்களை அள்ளுவோம். சீமான் பேசுவானே வாயில வாழைப்படுத்து, நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாகும் அப்படின்ட்டு உருட்டுனீங்கன்னா உங்களை போட்டு உருட்டிடுவாங்க தம்பிகளா அப்படின்னு பல முறை நம்ம எச்சரிச்சிருக்கோம். இதுக்குதான் கொஞ்சமா திங்கணுங்கிறது. பாக்கெட் பாக்கெட்டா தின்னு படாத பாடு வர்றேடா. சரி கொடுத்துருவான். ஊர் முழுக்க வாய் வச்சவனுங்க கடைசியா போய் திருச்சியை சேர்ந்த எஸ்பியான வருண்குமார் அவர்களிடம் வாலாட்டி இன்னைக்கு கொத்தா மாட்டியிருக்கானுங்க. வேண்டாம், நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க என்ன யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தான் பாடமா எடுத்து நடத்துறாங்க. ஊர் முழுக்க வாய் வச்சவனுங்க கடைசியா போய் திருச்சியை சேர்ந்த எஸ்பியான வருண்குமார் அவர்களிடம் வாலாட்டி இன்னைக்கு கொத்தா மாட்டியிருக்கானுங்க. ஐயா இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்னா ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க ஐயா. ஐயா எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஊர் முழுக்க வாய் வச்சவனுங்க கடைசியா போய் திருச்சியை சேர்ந்த எஸ்பியான வருண்குமார் அவர்களிடம் வாலாட்டி இன்னைக்கு கொத்தா மாட்டியிருக்கானுங்க. சுவாமியே சரணம். மாலையை கழட்டினதுக்கு மன்னிச்சு கையப்பா. வசமா மாட்டிருக்கானுங்க. வதம் பண்ணி முடிச்சிட்டு வருஷ பொறுப்புக்கு வந்துடுறேன். சாமி ஆயிடுச்சு சார். என்ன சார் கட்டு இது? ரவுடிங்களை டீல் பண்றதுக்கு ரவுடி கட்டு. 2 நாளைக்கு முன்னாடி நொன்ன ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில எங்க நான்லாம் அப்படி எழுத சொல்லவே இல்லைங்க, ஏதோ ஃபேக் ஐடின்னு அதை வச்சு எழுதுறாங்க. அது என்ன ஃபேக் ஐடி? நான் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை கேள்விப்பட்டது கிடையாது. அவருக்கு மட்டும் தாங்க அது. நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் ஆக்சுவலா ஃபேக் ஐடி கிடையாது, பேக் ஐடி தான். நீங்களே கவறான ஒரு இத ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒன்னு உருவாக்கிக்கிட்டு ஃபேக் ஐடி ஆங்கிலமாச்சே. அதாவது ரசாயன கெமிக்கல். என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி சரி அப்படிங்கறதையும் சொல்லிட்டு நானே என் கட்சியை சேர்ந்தவங்க இப்படி தவறா நடந்தா பல பேர்த்த நீக்கி இருக்கேங்க அப்படின்னு அதே வாய் சொல்லி இருக்கு. கட்சியில அது நடக்கும், காஜில அது நடக்காது. முன்னாடி எல்லாம் என் படத்தை போட்டு என்னைய மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடியும். அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிறது. நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ. உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டா அது யாரு கண்டுபிடிக்க முடியும்? எங்க பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது, அது செய்ய மாட்டாங்க. என் தம்பிக்கு என்னைக்குமே இப்படி செய்ய மாட்டாங்க. இவருதான் மானஸ்தன். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. ஏன் கட்சிக்காரன் எழுதுவானுங்க, எழுதக்கூடியவனுங்களை பல பேர்த்த நான் கட்சி விட்டு நீக்கி இருக்கேங்கன்னு சொல்றாரு. நான் உனக்கு என்ன பாத்துருவோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? அப்படின்னா உன் கட்சியை சேர்ந்தவனுங்களும் இதை வேலையா வச்சிருக்காங்க. அதன் காரணமாகத்தான் கட்சியை விட்டு நீக்கி இருக்கீங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. அண்ணன் மிஸ் பண்ண விடயம் என்னன்னா ஃபேக் ஐடிகள் அப்படின்னு ஐடிகள் மேல பழிய போட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஃபேக் ஐடி மாதிரி வரக்கூடியவர்களுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அந்த ஐபி அட்ரஸை பிடிச்சி எந்த போன்ல இருந்து இது வந்துச்சு ஆராயும் போது சேரக்கூடிய இடமானது நாம் தமிழர் ஆதரவாளர் வீடாகவோ நேரடி நாம் தமிழர் உறுப்பினர் வீடாகத்தான் இருக்கும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அந்த பொது அறிவு கூட தெரியாம ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கான இவனுக்கு ரசிகரா இருக்கணும், செருப்பு கொண்டு அடிக்க வேண்டாம். ஆக இதையும் ஒரு பக்கம் உருட்டிட்டு தனிப்பட்ட முறையில் எஸ்பி வருண்குமாருக்கு எங்க மேல வன்மங்க. உங்களை நீங்களே திட்டிக்கிறது, அப்புறம் அதுக்கு நான் தான் காரணம்ன்றது, அப்புறம் ஏஐ வாய்ஸ் ரிலீஸ் பண்றது, ரெக்கார்டு பண்ண திருடுறது, மிமிக்ரி ஆர்ட், என்ன இதெல்லாம்? ஒரு வாரமா வருண்குமார் அவர்களுக்கு எதிராக எல்லா குற்றச்சாட்டையும் மீடியால நேரடியாக வச்சுட்டு மறுப்ப முட்டி ஒரு ரகசியமா கடிதமா போடுவாராம். மானங்கட்ட
ரெண்டாவது விடயம் என்னன்னா இதுல விவரமா நொண்ணன் தப்பிச்சுக்கிட்டு எச்ச மாமா பையனை கோத்து விட்டுருக்கார். என்ன கொடுத்துற நீ இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அட அரமண்ட அயோக்கிய பயிலே. ஏற்கனவே எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய ரேடார்ல இருக்கக்கூடிய எச்ச மாமா பையனை மீண்டும் ஒன்ன கோத்து விட்டுருக்கார். ஐயா இவனை விட்டுறாதீங்க, நல்லா வேலை செய்வான், சாணி மிதிப்பான், கல்லுடைப்பான், இடுப்பு மேல ஒரு மிதி ஓங்கி மிதிச்சிங்கன்னு வைங்க. அப்படின்னா எச்ச மாமா பையனை பலி கொடுத்துட்டு இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நொன்ன வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் நமக்கு பட்டவர்த்தனமா தெரிய வருது. நல்ல வேலை செய்வேன், கல்லுடைப்பேன், சாணி மிதிப்பேன், ஆனா இவர் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். இவங்க தாய்மொழி எல்லாம் கன்னடம், இவங்க தாய்மொழி எல்லாம் தெலுங்கு, இவர்கள்லாம் வடுக வந்தேரிகள், இவர்களுக்கு தமிழ் சாதிகள் மேல வன்மங்க அப்படிங்கிற இந்த லாஜிக்கே ஒரு மொக்கையான லாஜிக்கு. ஆனா நீ பயங்கரமான ஆளியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இது மேடையில் வீராவேசமாக பேசி புறவாசல் வழியாக போய் வருண்குமார் அவர்களுடைய காலில் விழுந்து சங்கி சீமான் கதறியுள்ளார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான செய்தி. மகாபிரபு என்னை நம்புங்கள், நான் உங்கள் நண்பன், என் மீது கோபம் வேண்டாம், நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா, சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். யாக்குது